அதாவது நம்ம இறை தூதர்களை குர்ஆன்ல ரெண்டு சொற்களால் குறிப்பிடப்படுகிறது. சில இடத்துல ரசூல் என்று அல்லாஹ் சொல்லுகிறான், சில இடத்துல நபி என்று சொல்லுகிறான். நம்ம கூட நம்ம முகமது நபி அவங்களை சொல்லும் எப்படி சொல்லுவோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொல்லுவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் சொல்லுவோம். இந்த ரெண்டுமே அர்த்தத்தில் வித்தியாசப்பட்டாலும் அது யாருக்கு சொல்றதுங்கிற வகையில ஒரே கருத்தை தரக்கூடியதுதான். அதாவது அல்லாஹ்வால் மக்களுக்கு பிரச்சாரம் செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் நபி, அவர் தான் ரசூல். நபின்னாலும் ரசூல்னாலும் வார்த்தைகளையும் அர்த்தத்திலையும் தான் வித்தியாசம் இருக்கே தவிர அதுல என்ன கிடையாது, வெவ்வேறு ஆளுக்கு உரிய வெவ்வேறு தகுதியை சொல்லக்கூடிய விஷயம் கிடையாது. இப்ப நபிங்கிற வார்த்தை நப என்பதிலிருந்து வந்ததான் நபி, எடுத்து சொல்பவர் அர்த்தம், செய்தியை மக்களுக்கு சொல்லக்கூடியவர் அர்த்தம். இது மக்களுக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு. இது ரசூல்னா என்ன? தூதர் அர்த்தம். தூதர்னா வாங்குறவர் அர்த்தம், நபின்னா சொல்றவர் அர்த்தம், ரசூல்னா அவரிடமிருந்து செய்தியை கொண்டு வந்திருக்கேன் அர்த்தம். நீங்க ஒரு ஆளுக்கு ரசூலா இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்க அவர்கிட்ட இருந்து மெசேஜ் கொண்டு வந்திருக்கேன் அர்த்தம். முகமது நபி அல்லாஹ்வுடைய தூதர்னா அல்லாஹ்ட்ட இருந்து மெசேஜ் கொண்டு வந்திருக்காங்க அர்த்தம். அப்ப ரசூல் என்பது அங்கே இருந்து செய்தியை வாங்கினவர் என்ற அர்த்தம். நபி என்பது வாங்கின செய்தியை மக்களுக்கு சொன்னவர் அர்த்தம். ஆளு ஒண்ணுதான். நபிங்கிறது எதனால நபிங்கிறோம்? செய்தியை நமக்கு சொல்லுகிறார் என்றால் நபி, செய்தி அங்கே இருந்து வாங்கினார் என்றால் ரசூல். ரெண்டும் ஒரு ஆள் தான். வாங்கினா சொல்லித்தான் ஆகணும், சொல்றதா இருந்தா வாங்கி தான் சொல்லணும். அங்கே இருந்து வாங்காம இவரா கையில மடியில போட்டு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கா? அதுவும் அதிகாரம் கிடையாது. அங்கே இருந்து அல்லாஹ்ட்ட இருந்து செய்தியை வாங்கிட்டு எனக்கு மட்டும் வச்சுக்கிறேன் அப்படி சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கா? அதுக்கு அனுமதி கிடையாது. ரசூலுடைய வேலை தெளிவா சொல்றதுதான். அப்ப எப்ப வாங்கினாரோ அவர் சொல்லி ஆக வேண்டும். அப்ப என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னு கேட்டா, ஒரே ஆள் தான். அவர் எப்ப ரசூலா இருக்கிறார்னு கேட்டா அல்லாஹ்ட்ட இருந்து செய்தியை வாங்குறாரு, அதனால் அவர் ரசூல். எப்ப நபியா இருக்கிறார்னு கேட்டா வாங்கின செய்தியை மக்களுக்கு கொண்டு சொல்றாரு, அதனால் நபியா இருக்கிறார். அப்ப நபி என்று சொன்னா அல்லாஹ்விடமிருந்து வாங்கிய செய்தியை மக்களுக்கு சொல்றவர் அர்த்தம். ரசூல் என்று சொன்னால் அல்லாஹ்விடமிருந்து செய்தியை வாங்கினவர் அர்த்தம். அப்ப வாங்கினவர் சொல்லத்தான் செய்வாரு, சொல்றவர் வாங்கி தான் சொல்லணும் போது ரெண்டுமே ஒரு ஆளுடைய ரெண்டு டியூட்டி, ரெண்டு வேலை. ஒரு ஆளுடைய அங்க இருந்து வாங்குறது ஒரு வேலை, வாங்கி அதை கொடுக்கிறது ஒரு வேலை. இதனால இந்த வித்தியாசம் இருக்கே தவிர என்ன வித்தியாசம் இல்ல. ரசூல்னா வேதம் இருக்கும், நபினா வேதம் இருக்காது. ரசூல்னா அது ஃபுல் நபி, நபினா ஆஃப் நபி இப்படிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் இங்க மார்க்கத்தில் கிடையாதுங்க. எல்லா ரசூல்மார்களுக்கும் எல்லா நபிமார்களுக்கும் ஒரே அர்த்தத்தில் தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். நபி எல்லாம் ரசூல் தான், ரசூல் பூரா நபி தான். இதை நம்ம விளங்கிக்கணும். இவங்க உதாரணத்தை கூட சொல்லுவாங்க, 4 பேர் வேதம் கொடுக்கப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா, தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன், இவங்க எல்லாம் ரசூலாம். பாக்கி பேர்லாம் என்னவா? நபி என்று இவர்கள் ஒரு புதிய வியாக்கியானம் தருவார்கள். ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? இப்ராஹிமின் வேதத்தில் இருக்கிறது, மூசாவின் வேதத்தில் இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் வேதம் கொடுத்தானே இருக்கிறான். இவங்க வேதம் கொடுத்த பட்டியல் அவர் சேர்க்க மாட்டேங்கிறாங்களே. அதனால இது விளங்காம ரெண்டு வேற வேறன்னு சொல்றாங்களே தவிர வேற வேறன்னு சொல்றதுக்கு ஆதாரம் கேளுங்க. ஒரு ஆதாரம் கிடையாது.